ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை ஆம்லெட் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான முட்டை ஆம்லெட் செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. பவுலில் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி முட்டையில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தனியாக ஒரு கிண்ணத்தில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. முட்டையில் அப்படியே சேர்த்தா கரையாது, அப்படி அப்படியே இருக்கும் உப்பும் மிளகாத்தூளும். அதனால் இந்த மாதிரி தனியாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு மிளகாத்தூள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா முட்டையை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு தோசை தவாவை அடுப்பு மேலே வச்சு காய வச்சுக்கலாம். மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கலந்து வச்ச முட்டையை தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் நிதானமாக வேகும், அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரும். மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துடலாங்க. ரொம்பவே சிம்பிளான சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை ஆம்லெட் என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.